ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 62வது நாமாவளியாக ஓம் இஷ்டாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி விரும்பப்படுபவராக வர்ணிக்கிறது. இஷ்ட அப்படின்னா விரும்பப்பட்ட, நேசிக்கப்பட்ட, பூஜிக்கப்பட்ட, கௌரவிக்கப்பட்ட, மரியாதை செய்யப்பட்ட, நல்லதென கருதப்பட்ட அப்படின்ற அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும். அப்படி முருகப்பெருமான் நேசிப்பவராக இருக்கார், விரும்பப்படுபவராக இருக்கார், முக்காலத்திலும் விரும்பப்படக்கூடிய சக்தி வடிவமாக இருக்கார். இறை சக்திகளை விரும்பி வழிபாடு செய்யணும். ஏன்னா விருப்பம்தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அந்த விருப்பம் ஏற்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சக்தியை பற்றி தெரிந்திருந்தால்தான் அதன் மீது ஒரு விருப்பம், ஈர்ப்பானது ஏற்படும். அதனால் இறைவனுடைய கல்யாண குணங்கள், இறைவனுடைய அந்த மகத்துவம், இறைவனுடைய 8 விதமான இலக்கணம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சின்றால் தான் இறைவன் மீது விருப்பம் வரும். ஏன்னா இறை வழிபாடை ஏதோ ஒரு நிர்பந்தத்தால் வழிபடக்கூடிய சக்தி கிடையாது. அப்படி வழிபட்டால் அந்த இடத்துல சுவாமி வெளிப்பட மாட்டார். இருப்பார் சுவாமி எங்கும் எதிலும் உயிருக்கு உயிராக இருப்பார். ஆனால் விருப்பம் வரணும். அதனால தான் விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாய் அறிவிழந்து சுரும்பிற் கழித்து மொழி தடுமாறி முன் சென்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவரென்றால் அபிராமி சமயம் நன்றே அப்படின்வார். அப்படி இறைவனை விரும்பி தான் வழிபாடு பண்ணணும். அந்த விருப்பம் இல்லாமல் ஏதோ நிர்பந்தத்தால் இறைவனை வணங்கினால் இறை சக்தியினுடைய அந்த அனுபவத்தை அடைய முடியாது. அறுசுவை, அந்த அறுசுவையை சுவைக்கக்கூடிய அந்த பக்குவம் இருக்கும் பொழுது தான் அந்த அறுசுவையும் என்ன அப்படின்றது உணர முடியும் ஒரு ஜீவனால். அறுசுவை எப்படி இருந்தால் என்ன, அந்த சுவையினுடைய தன்மை அறியாத நான் உடையவனுக்கு எந்த சுவையில் எந்த பொருள் இருந்து என்ன பயனாயிடும், அது மாதிரி தான். அதனால தான் இறைவன்ற அந்த சக்தியை உணர்வதற்கு, ரசிப்பதற்கு இறையருள் முதல்ல தேவை. அது இருந்தால் தான் இறைவனிடத்தில் விருப்பமானது ஏற்படும். அந்த இறைவனிடத்தில் விருப்பம் வந்தால் தான் எல்லா பாக்கியமே கிடைக்கும். அப்படி இறைவன் விரும்பி வழிபாடு செய்யக்கூடியவர். அதனால தான் திருத்தணி திருப்புகழை சொல்லுவார், இருப்பவள் திருப்புகழ் விருப்போடு படிப்பவர் இடிக்கினை அறுத்திடும் என ஓதும். திருப்புகழ் அடிச்சுனா படிக்க வைக்க முடியாது. இதை படித்தாதான் பலன் கிடைக்கும்னா நம்ம சொன்னாலும் அந்த ஜீவன் விருப்பத்தோடு படிக்கணும். அந்த விருப்பம் வருவதற்கு எத்தனையோ பிறப்பெடுக்கணும். இசைத்தமிழ் நடத்தமிழ் எனத்துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவி நாளும் தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிக ஜகதலத்தின் நவிற்றுதல் அறியாதே. அந்த அறியாமல் பல துன்பங்களை நான் அடையிறேன் அப்படின்றார். 4 விதமான கவி திறன் இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஆதாரமான அந்த இறை சக்தியை உணரலைன்னா பயனில்லை. அது மாதிரி பல்வேறு விதமான போக வஸ்துகளை மனம் செலுத்தாமல் இறைவனிடத்தில் விருப்பு வர வேண்டும். அந்த விருப்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார், வேலே விலங்கு கையான் செய்தாளினில் வீழ்ந்து இறங்கி மாலைய கொலை இங்கன் காண்பதல்லால் மன வாக்கு செயலாலே அடைதற்கு அரிதாய் அருவுருவாகி ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே அப்படின்றார். அதாவது இறைவனிடத்தில் அந்த மிக்க விருப்பத்தோடு இறைவனுடைய அந்த பாக்கியத்தை அடைய இறைவனிடத்தில் அன்பு கொண்டு வணங்காமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மனம் வாக்கு செயல் இந்த முக்கரணங்களாலும் பெரிதற்கு அரியவனாக இருக்கக்கூடியவன், அருவுருவாகி அந்த ஒன்றும் ஏகாந்த நிலையில் இருக்கக்கூடியவனாக இருப்பார். இறைவன் இன்ன தன்மையை அப்படின்றத சொல்ல முடியாத அந்த இறைத்தன்மை, அப்பேற்பட்ட அந்த இறைத்தன்மை அன்பினால் விருப்பத்தோடு வழிபாடு செய்யும் பொழுது எளியவனாக வந்து அனுகிரகம் பண்ணுவார். அப்படி இறைவனிடத்தில் இறைவனுடைய அந்த தத்துவங்களை உணரும் பொழுது தான் விருப்பம் ஏற்படும். அப்படி விரும்பப்படக்கூடியவராக இஷ்டமான ஸ்வரூபமாக முருகன் இருப்பார். அப்படின்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் இஷ்டதாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.